ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆர்எஸ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 3 பவுன் நகை அடகு வைத்து புதிய நகை எவ்வளோ வாங்கலாம், அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து 3 பவுன் நகையை அடகு வச்சு எவ்வளோ எடுக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்குறது புரியும். அப்படி அடகு வச்சு நான் எதுக்கு நகை எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது கேட்குது. ஏன்னா நம்ம வந்து நகை விலை வந்து நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அதனால் இப்போ நம்ம மந்த்லி வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து 5000மோ 10,000மோ நம்ம சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதை மொத்தமாக நம்ம சேர்த்து ஒரு வருஷம் கழித்து நம்ம வாங்க போனோம்னா, இன்றைக்கி இருக்கிற 6,800 900 இருக்கிற கிராம் வந்து நாளைக்கு வந்து 7,000 ஆகுனா 7,100 அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 8,000 கிட்ட போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம வாங்கணுங்கிறதுக்கு வந்து அதுங்களையும் வந்து நகையோட விலை வந்து ஏறிடும். அதனால தான் நம்ம இப்போ நம்ம கையில் ஏதாவது யூஸ் பண்ணாத நகை இருந்துச்சுன்னா அதை பேங்க்கில் நம்ம அடகு வச்சு நம்ம புதிய நகை வாங்கிட்டு நம்ம கையில் கிடைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்ம திருப்பிடணும். அதாவது பேங்க்கில் தான் வந்து நம்ம அடகுனாலே எங்கே வைக்கணும்னா பேங்க்கு தான். ஏன்னா அதுதான் நம்பகமானது. வெளியில் வச்சோம்னா வட்டி இன்ட்ரெஸ்ட் வந்து கூட கேட்பாங்க. அப்போ வந்து அது இன்ட்ரெஸ்ட்டே நம்ம அதிகமாக கட்டுற மாதிரி ஆகும். அப்போ நமக்கு எந்த லாபமுமே கிடைக்காது. அதனால் நம்ம எப்பயுமே வந்து பேங்க்கில் தான் அடகுனாலே பேங்க்குக்கு தான் போகணும். இன்ட்ரெஸ்ட் லோவாக இருக்கனால. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்ஃபார்மாக நமக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும், ஒரு வருஷத்தில் நம்மளால் நகையை மீட்ற முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஏதாவது எனக்கு ஒரு வருஷத்தில் இல்லை 6 மாதத்தில் எனக்கு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறவங்களும் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். மந்த்லி இன்கம்மே இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு இந்த நகையை வச்சுட்டு அந்த நகையை எடுத்து இந்த நகையை விட்டுட்டோம்னா நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது. முதலுக்கே மோசம் போன மாதிரி ஆயிரும். அதனால தான் சொல்கிறோம், நம்மளால் மாதம் எனக்கு அமௌண்ட் கிடைக்கும், என்னால் வந்து மீட்க முடியுங்கிறவங்க வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அட்சய திருதி வேறு வருது. இந்த அட்சய திருதியில் இந்த மாதிரி நம்ம அடகு வச்சுட்டு நம்ம வாங்கினோம்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. நமக்கு நிறையா அமௌண்ட்டு கிடைக்குங்கிறவங்க வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம 3 பவுன் அடகு வச்சு எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் வந்து ஸ்டேட் பேங்க்கில் தான் வந்து அடகு வச்சுருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்து 4,500 ரேட்டுக்கு போகுது. வந்து 4,000 இருந்துச்சு. இப்போ வந்து 6,500 800ன்னு போக 4,500 கொடுக்குறாங்க. அப்போ 1 கிராமுக்கு 4,500 டோட்டல் கிராம் வந்து நமக்கு 24 கிராம் 3 பவுன்னா 24 × 4,500 1,08,000 நமக்கு கிடைக்கும். 3 பவுன் நம்ம அடகு வச்சோம்னா நமக்கு 1,08,000 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ புதிய நகை வந்து ஆர்னமெண்ட்ஸாக காயினா அப்படின்னு ரெண்டுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காயின் வாங்கினோம்னா நம்ம எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 கிராம் 6,900 போட்டிருக்கேன். இப்போ வந்து 1,08,000 6,900 நம்ம டிவைட் பண்ணோம்னா 15.652 மில்லிகிராம் வாங்கலாம். இது வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் 15.62 மில்லிகிராம் வாங்கலாம். இப்போ ஜிஎஸ்டி வந்து நமக்கு வந்து 3,240 நம்ம கையில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லை இந்த காசுலேயே வாங்கணும்னு சொன்னோம்னா நம்ம வந்து 15 கிராம் மட்டும் எடுத்துக்க வேண்டியதுதான். அதாவது 2 பவுனுக்கு 1 கிராம் கம்மி. 15 பவுன் நம்ம 15 கிராம் நம்ம எடுத்தோம்னா 1,03,500 நமக்கு வருது. அப்போ மைனஸ் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா மிச்சம் பேலன்ஸ் 4,500 இருக்குது. அப்போ 4,500 நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும்ல. ஜிஎஸ்டி வந்து 3,105 வருது. இப்போ 4,500 3,105 போச்சுன்னா மிச்சம் நமக்கு 1,395 நம்ம கையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3 பவுன் அடகு வச்சு வெறும் கோல்டு காயின் மட்டும் வாங்கினோம்னா 15 கிராம் கோல்டு காயினும் பேலன்ஸ் வந்து 1,395 வருது. இதை வந்து நம்ம கோல்டு லோனில் கூட கட்டிக்கலாம். சேர்த்து வச்சு அடுத்த மாதம் நம்ம அமௌண்ட்டையும் அதோட இன்ட்ரெஸ்ட் காசையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கட்டினா தான் ஒரு வருஷத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஆர்னமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். செகண்ட் வந்து ஆர்னமெண்ட் வாங்கினா கோல்டு ரேட் வந்து 6,900, வேஸ்டேஜ் வந்து 10%, ஜிஎஸ்டி 3%. கோல்டோட வெயிட் வந்து 14 கிராம் தான் வாங்க முடியும். நம்ம அதில் வந்து 15 கிராம் வாங்கினோம். இதில் வந்து நம்ம 14 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முடியும். ஏன்னா
அது நம்ம வேஸ்டேஜ் காசு கொடுக்குறோம்ல, அதனால வந்து நமக்கு கம்மியாகும். 6900 கன்வெர்ட் பண்ணோம்னா 96,600 வருது. வேஸ்டேஜ் வந்து 10% வந்து 9660. அதோட கோல்டு ரேட்டையும் நம்ம போட்டோம்னா 1,06,260 வருது. ஜிஎஸ்டி வந்து 3187. மொத்தம் 3 நம்ம கூட்டினோம்னா 1,94,444 வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 1,09,444 வருது. நம்ம கையில் இருக்கிறது வந்து 1,08,000 தான் இருக்குது. அதோட நம்ம மைனஸ் பண்ணோம்னா 1,444 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஆர்னமெண்ட்டாக வாங்கினோம்னா 14 கிராம் வாங்க முடியும், காயினாக வாங்கினோம்னா 15 கிராம் வாங்க முடியும். இல்லை பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அட்சய திருதி நாளில் வந்து எனக்கு அமௌண்ட் இப்போ கிடைக்காது, 1 மாதம் 2 மாதம் கழிச்சு கிடைக்கும் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கோல்டு ரேட் வந்து அடிக்கடி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 6,700 ரேட் கிட்டே இருக்குது. நாளைக்கு மேபி கூடலாம். அதனால் நான் 6,900 போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.